சுங்கச்சாவடிகளில் தற்போது ஃபாஸ்டாக் மூலம் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் இனி உங்களது வங்கிக் கணக்கிலிருந்து நேரடியாக சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சேட்டலைட் தொழில்நுட்பத்தின் செயல்பாடு குறித்து விவரிக்கிறது இந்த காணொலி தொகுப்பு. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துவோரிடமிருந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. முன்பெல்லாம் சுங்க கட்டணம் பணமாக வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் விதமாக ஃபாஸ்டாக் முறை கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் கூட சில நேரங்களில் ஃபாஸ்டாக் முறையிலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து நிற்க வேண்டிய சூழல் உள்ளது. அது மட்டுமின்றி ஒரு வாகனம் சுங்கச்சாவடியை கடந்து எவ்வளவு தொலைவு பயணம் செய்கிறது என்ற வரையறை இல்லாமல் ஒரு சுங்கச்சாவடியை கடந்தாலே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் சுங்கச்சாவடியை ஒட்டியுள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் சொந்த வேலைக்காக வெளியில் சென்று வரும்போதெல்லாம் சுங்க கட்டணம் செலுத்த நிர்பந்திக்கப்படுகின்றனர். இதனால் உள்ளூர் குடியிருப்பு வாசிகளுக்கும் சுங்கச்சாவடி பணியாளர்களுக்கும் இடையே பல நேரங்களில் மோதல் போக்கு நிலவி வருவதையும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் சுங்க கட்டணம் செலுத்தும் முறையில புதிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளது மத்திய சாலை போக்குவரத்து துறை. GNSS அதாவது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் முறையில் கட்டணம் செலுத்தும் முறையை நாடு முழுவதும் சில நெடுஞ்சாலைகளிலும் விரைவு சாலைகளிலும் அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. அதான் ஃபாஸ்டாக் இருக்கே, அப்புறம் இது எதுக்கு அப்படின்ற கேள்வி எழலாம். அதாவது ஃபாஸ்டாக் கொண்டு வரப்பட்டாலும் அவ்வப்போது சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பதை தவிர்க்க முடியாத சூழல் இப்பவும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா சுங்கச்சாவடிகளின் தேவையே இருக்காது அப்படிங்கிறது தான் ஹைலைட். அப்போ இனி சுங்கச்சாவடியே இருக்காதான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுறாதீங்க. இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேட்டலைட் சிஸ்டம் எப்படி செயல்படும்னு பார்த்துடலாம். அதாவது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வேலை செய்ய OBU அதாவது ஆன்போர்ட் யூனிட் எனப்படும் சிறிய கருவியை வாகனங்களோட வெளிப்புறத்துல பொருத்தணும். இந்த கருவி பொருத்தப்படும் வாகனங்கள் GPS தொழில்நுட்பம் மூலம் சேட்டலைட்டுடன் இணைக்கப்படும். மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் குறிப்பிட்ட தொலைவுகளில் பொருத்தப்படக்கூடிய கண்காணிப்பு கேமராவோட பதிவுகளும் செயற்கைக்கோளுடன் ஒருங்கிணைக்கப்படும். இதன் மூலம் வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் தொலைவு கணக்கிடப்படும். இந்த OBU சாதனம் நாளடைவுல அனைத்து வாகனங்களிலும் பொருத்தப்பட்டு விட்டால் சுங்கச்சாவடிகளே தேவைப்படாது. இதனால் வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் வரிசையில் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இனி இருக்காது. ஆனால் இந்த கருவி பொருத்தப்பட்ட வாகனம் சுங்க கட்டணம் வசூலிக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் தூரம் செயற்கைக்கோள் வழியாக கணக்கிடப்பட்டு வாகன உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து நேரடியாக பணம் பிடித்தம் செய்யப்படும். விதிவிலக்காக முதல் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது சுங்கச்சாவடிக்கு அருகாமையில் வசிக்கும் மக்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்தாலும் 20 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் வாகனங்களின் தூரத்தை கணக்கிட்டால் தற்போது கட்டும் சுங்க கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கப்படவே வாய்ப்புகள் அதிகம். இதன் மூலம் மத்திய அரசின் வருவாய் அதிகரிக்கும் என்பதில் எவ்வித முரண்பாடும் இருக்க முடியாது. அதே சமயம் சாமானியர்களுக்கும் கனரக வாகன உரிமையாளர்களுக்கும் இத்திட்டம் கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.